இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கன், கொடுமையில் பிரியமுள்ளவன். இந்த 2 பேரையும் சேர்த்து ஒரு நபராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வருகிற பாடு வேறு, துன்மார்க்கனுக்கும் கொடுமையில் பிரியமுள்ளவனுக்கு வருகிற பாடு என்பது வேறு. அவனை குறித்து சொல்லுகிறது, ஆண்டவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆனால் நீதிமானுக்கு சோதனை வரலாம், ஆனால் சோதனைக்கு பின் ஒரு உயர்வு. நமக்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆபிரகாம் மகனை சோதித்தார். பின்பதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக உயர்த்தினார். அவனுடைய கீழ்ப்படிதலை நிமித்தம் தேவன், அவன் கீழ்ப்படுகிறானா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சோதித்து அறிந்தார். யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோதனைக்கு அனுமதித்தார், சோதனையில் அழிக்கவில்லை. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக, நீதிமானாக, அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் ஆண்டவர் அவர்களை சோதிக்கலாம். பாடுகளும் பிரச்சனைகளும் வரலாம். சங்கீதம் 14:5 சொல்கிறது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. நீதிமானுடைய சந்ததியோடே, தனி நபரை குறித்து சொல்லலை, ஒரு தனிநபருடைய பரிசுத்தமான ஜீவியம் அவன் முழு குடும்பத்தையும் உயர்த்தும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 15:2 சொல்கிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்திய பேசுகிறவன் தான் பரிசுத்த பர்வதமாகிய தேவ சன்னிதானத்தில் வாசம் பண்ணுகிற நீதிமான் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே பாடுகளில் துவண்டு போகாதிருங்கள், நெருக்கத்தில் துவண்டு போகாதிருங்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதம் 11:7 சொல்லுகிறது. தானியேலை வாசிக்கிறோம் அல்லவோ, சோதித்த பின் உயர்த்தப்பட்டான். யோபு சொல்லுகிறான், சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆம், இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கும் கொடுக்கிற நம்பிக்கை அதுதான். சோதித்து அறிகிற கர்த்தர், சோதித்து அறிகிற கர்த்தர் சோதனைக்கு பின்பு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். ஆம், உங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு நடைகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். சங்கீதக்காரன் தன்னுடைய விண்ணப்பத்திலே சங்கீதம் 17:15 சொல்கிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன். ஆண்டவருடைய சாயலில் திருப்தியாவோம், அவர் காண்பிக்கிற பாதையிலே செல்வோம். ஆண்டவர் ஏற்ற நேரத்துல, பாடுகளில் துவண்டு போகாதீங்க, பாடுகளை கண்டு பயப்படாதீருங்கள். உயர்த்துவார், உயர்த்துவார். ஆம், சங்கீதம் 29 சங்கீதம் 11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம், தானியேல் சிங்கக்கவிக்குள்ளே போட்டாலும் உயர்ந்த ஸ்தலத்தில் போய் நிற்கிறான். சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சுளையிலே கொண்டு தூக்கி போடப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தர் அவர்களோடு கூட காணப்பட்டார். அவருக்காக வாழ்கிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய பாதையில் செல்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதம் 36:9 சொல்லுகிறது. தேவனை, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உம்முடைய சில செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள்.
ஆம், ஆகவே பாடுகள் அழிப்பதற்கல்ல, பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்கு பாடுகள் அழிப்பதல்ல. ஆனால் துன்மார்க்கருக்கோ அது அழிவில் சென்று முடியும். அது அழிவில் சென்று முடியும். அது நிந்தையில் சென்று போய் முடியும். நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களை மீட்டுக் கொள்கிறவர்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சங்கீதம் 34:23-22 சொன்னபடி எங்களோடு கூட இருக்கிறீர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 சொன்னபடி எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற விடுதலை, உயர்வு, கனம் எல்லாவற்றுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.